ஹாய், நான் உங்கள் நல்லாஜி பேசுகிறேங்க. இந்த நாள் நம்ம அனைவருக்கும் இனிய நாளாக இருக்கட்டும். இன்றைக்கி ஒரு முக்கியமான மேட்டர் தானுங்க. நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, இல்லை எல்லாருமே அந்த மாதிரி இருக்காங்களா, அவங்களாம் நிப்பாட்டிட்டோம், அப்புறம் அந்த தீய பழக்கத்தை வந்து அது ஏதாவது ஒரு இப்போ கெட்ட பழக்கத்தை நிறுத்தணும்னு சொல்கிறாங்க. அவங்களாம் நிப்பாட்டுறேன், எல்லாருமே அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு. எல்லோரும் நிப்பாட்டிட்டோம், அப்புறம் நான் நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு காமெடி நடிகர் கூட அவர் கூட சொல்லியிருந்தார், ஃபஸ்ட்டு அந்த கடையெல்லாம் மூட சொல்லுங்கள், அப்போ தான் நான் தண்ணி அடிக்கிறது நிப்பாட்டுவேன் அப்படின்னு. நான் சொல்கிறது என்ன தெரியுங்களா, நம்ம வந்து ஊரை திருத்த முடியாதுங்க, அது கஷ்டம். ஆனால் ஈஸி என்ன தெரியுமா, நம்மளை திருத்திக்கலாம், அது ஈஸி. நம்மளை மாற்றிக்கலாம், அது ஈஸி. உலகத்தை மாற்ற முடியாது, நம்மளை மாற்றிக்கலாம், இது ஈஸி. அதே மாதிரிங்க, இப்போது இன்னிலேருந்து நானும் ஒரு விஷயத்தை மாற்றிக்கலான்னு சொல்லி இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுற நல்ல நாள் பார்க்கணுமானு. இது நல்ல நாள் தான். நேற்று அமாவாசை முடிஞ்சிச்சு, இன்றைக்கி இனிமேல் வளர்ப்புற தான் ஸ்டார்ட் பண்ணலாம், நல்ல விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். நானும் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறேன், என்னை மாற்றிக்கலான்னு, சில பழக்க வழக்கத்தை. அது என்னன்றது அது சீக்ரெட்டுங்க. அந்த ஒரு மண்டல் முடிட்டுங்க, அந்த 48 நாள், 48 டேஸ், அந்த 48வது நாளில் நான் சொல்கிறேன் என்னென்னு. ஏற்கனவே இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் மாலை போட்டுட்டு அதெல்லாம் இல்லை, மாலைலாம் போடலைங்க. நான் எப்பவுமே நார்மலாக தான் அந்த ரீல்ஸ் வரைக்கும் இந்த மாலை இதெல்லாம் போடுறேன். நான் இது வரைக்கும் மாலை எதுவும் போட்டதில்லை. கோயிலுக்கெல்லாம் போவேன் வருவேன், அப்படியெல்லாம் இது பண்ணதில்லை. இருந்தாலும் அந்த மன கட்டுப்பாடு தான் நான் ஆழமாக நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். அந்த 48வது நாளில் நான் உங்களுக்கு அந்த சீக்ரெட் என்ன சொல்கிறேன், சரிங்களா? என்னோட சேர்ந்து நீங்களும் யாரும் அந்த ஏதாவது பழக்க வழக்கம் மாற்றணும்னா இன்னிலேருந்தே ஜாயின் பண்ணுங்கள். நல்ல விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கன்றது நல்ல நாள் தான்.